சேலத்தில் இருந்து டால்மியாபுரம் நோக்கி சென்ற லாரி மீது சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏற்றி சென்ற இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் அதனை ஓட்டி வந்தவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பணியில் இருந்த காவலர் கீழே விழுந்த நபரை மீட்டு பத்திரமாக வழி அனுப்பி வைத்துவிட்டு போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அங்கே வந்த கிரிஜா என்ற பெண் வாக்குவாதம் செய்திருக்கிறார். மேலும் காவலரை தகாத வார்த்தைகளால் கடுமையாக திட்டியதாகவும் கூறப்படுகிறது. காவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கிரிஜாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த ஆண்டு காந்தி மார்க்கெட் காவல் நிலைய ஆய்வாளராக பணியாற்றிய சிவக்குமார் மீது பாலியல் தொந்தரவு கொடுத்தார் என கூறி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்து ஊடகங்களில் பேட்டியும் அளித்தார். அதன் காரணமாக சிவக்குமாரை பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் பல்வேறு இடங்களில் தான் ஒரு பத்திரிகையாளர் எனவும் வழக்கறிஞர் எனவும் கூறி மிரட்டி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். முழு வீடியோவை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.